சவுண்ட் மட்டும் தான் வருது, வண்டி நகர மாட்டேங்குது. வவ்வால் கிவால் டபுக்குன்னு வரப்போகுது. Oh my god, just look at this. அதான் க்ளீனா இருக்க, நல்லா க்ளீனா இருக்கு. இந்த அளவு கூட எனக்கு அறிவு இல்லை, பார்த்துக்கோங்க. சஷ்டிகா எங்க போறோம் நம்ம இப்போ? போறோம். திருப்பியும் வந்துட்டு சாய்பாபாவை பார்க்க போறோம். இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் இருக்கிற எல்லா சான்ஸையும் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ திருப்பியும் வந்துட்டு சும்மா முடிஞ்சா அப்படியே பார்த்துட்டு ஸோ அண்ட் தென் வெக்கேட் பண்ணுறோம். சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து லாபியில் வச்சாச்சு. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதான். பாய். ஹேர் ஸ்டைல் காட்டு, நான் தான் தெரியும். ஓகே பை. सस्तिका ले नहीं नहीं भैया. ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எல்லோரா கேஸ் உள்ளே போயிட்டுருக்கோம். ஐயோ எங்கள் கைடு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பை. அங்கதான் உன்னை பார்த்தேன், திருப்பி அங்கதான் உன்னை பார்த்தேன், திருப்பி இங்க இருக்க. சஸ்திகா இன்னும் எல்லா இடத்துலயும் இருக்க. கரெக்டா இப்பன்னு பார்த்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ நேரம் வந்துட்டு கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு டிக்கெட் வந்துட்டு ஐ கெஸ் 40 rupees இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டைமே வந்தப்போ வந்துட்டு ரொம்பவே முடியல, சுத்தமாக தண்ணி தாகம் அந்த மாதிரி நிறைய எடுத்துச்சு. இந்த வாட்டி பாட்டில்ஸ் அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படியே உள்ளே போக வேண்டியதுதான். ஸோ இப்போ இந்த பின்னாடி இருக்க வண்டியில் ட்ராவல் பண்ணி நாங்கள் கேவ் நம்பர் 17 to 34 வந்துட்டு இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணி நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போக போகிறோம். செருப்பு போட்டு நடக்கலாமா இங்கெல்லாம்? நம்ம பாட்டு உள்ள இருந்து ஏதாவது வரப்போகுது. வவ்வால் கிவால் டபுக்குன்னு வரப்போகுது. அப்படிதான் மூஞ்சி காட்டுங்க, அழகா இருக்கீங்க. சரி நாத்தடிக்குது உள்ள இல்ல. பேட் ஏதாவது வந்து மூஞ்சில அடிக்க போகுது. Oh my god, காலை வலிக்கும் போலல, எவ்வளோ ஸ்டீப்பா இருக்கு. இருட்டா வர இருக்குமா உள்ள? என்னது? வாவ், டான்ஸ்லாம் நடக்கும்ல அந்த இடம் நினைக்கிறேன்.
இது கிராப்லாம் வேற இருக்கு உள்ள. எப்படி இதுக்குள்ள கிராப் இருக்கும்? யாரா தூக்கி போட்டுருப்பாங்க. அப்படியே போ, அப்படியே பார்த்துட்டே போ. எப்படி வரும் உள்ள? இதுல மண் இது பண்ணி அப்படியே எக்ஸிட் வந்துட்டோம் இது வழியா. இங்க என்ன இருக்கு? எல்லாமே பொந்துக்குள்ள போக வந்துட்டு லைட்டா பயமா இருக்கு. ஏதாவது வவ்வால் கிவால் ஏதாவது இருக்குமோ. Oh my god, just look at this. ஆக்சுவலி செம்ம சர்ப்ரைஸ் எங்களுக்கு. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமாக இருக்குது, சரியான வியூவாக இருக்குது. அப்படியே கேவ்குள்ளே வந்து ஃபால்ஸ் வந்து லேக் வருது. ஸோ அடுத்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஆக்சுவலி செம்ம தூக்கம், நடுவில் லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இப்போ கடைசியாக வந்துட்டு நம்ம இந்த பிளானை முடிக்க போகிறோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி தாஜ்மஹால்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது ஆக்சுவலி ஷாஜஹானோட பையன் வந்துட்டு கட்டினது போல். பேரனா பையனா நம்ம அவங்களோட ஃபேமிலியில் வந்துட்டு யாரோ அவங்க அம்மாவுக்கு கட்டினது போல். அதே மாதிரி தாத்தா கட்டின மாதிரி, அதான் பேரன் தான், தாத்தா கட்டின மாதிரி நானும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைஸையே அப்படியே மினியேச்சர் மாதிரி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஊரில் இருக்குன்றதே எனக்கு இப்போ தான் இந்த வாட்டி தான் தெரியும். ஸோ இப்போ பார்க்கலாம். நான் பயங்கர ஹைப்போட வந்தேன், பார்த்தா இங்கே ஒரு மாதிரி பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. சென்னை போகிறதுக்குள்ளே மண்டை அப்படியே வெடிக்கும் போல் எனக்கு காண்டா இருக்குது. எப்படா சென்னை போகணும்னு இருக்குது. இன்றைக்கி நைட்டு 2 o'clock தான் தெரியும். நாளைக்கு நைட்டு தான் போய் சென்னை ரீச் ஆகும். அதுவே ஆக்சுவலி காண்டா இருக்குது எனக்கு. இந்த தாஜ்மஹால் உள்ளே வந்துட்டு ஏற போகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு தெரில, உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஓ மை காட், இங்கே பாருமா சமாதி இருக்கா? போல யாரோட சமாதி தான்? அவங்க அம்மாவோட சமாதி. இந்த பாருமா, நினச்சேன் கண்ணாடி விழுமேன்ட்டு நிறைய கண்ணாடி விழுந்துருக்கு பாரு. நாங்கள் வந்துட்டு இப்போ டின்னர் சாப்பிட்டுருக்கோம். ஹாய் ஹாய், நல்லா இருக்குது. இன்னைக்கு டின்னர் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். ஸோ அதனால் இதோட இந்த vlog நான் முடிச்சுட்டேன். சென்னையில் போய் முடிக்கலாம். சரி சரி, இந்த அளவுக்கு கூட எனக்கு அறிவில்லை, பார்த்துக்கோங்க. சரி பாய். பிளாட்ஃபார்முக்கு வந்துடும்னு வாங்க. இன்றைக்கி நாங்களே இப்படி பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு போனோம். 3 மணி ட்ரெயினுக்கு வந்துட்டு 1 மணிக்கெலாம் வந்து உட்காந்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டோம். ரோடாக உட்காந்துட்டு இருக்கோம் நாங்கள் காலங்கத்தால். ரஸ்திகா நல்லா வீடியோ ஆன் பண்ணினே அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடல. ஃபைனலி வந்துட்டு சென்னை ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஜாலியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் டைம் நான் ஷீரடி போகிறத விட இந்த டைம் வந்துட்டு ட்ரிப் ரொம்ப ஜாலியாக போச்சு. நிறைய புது புது பிளேசஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்.
ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு வ்ளாக் பார்த்ததுக்கு. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.